கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த ஆயத்தப்படுவோமா சீரீஸ் மூலியமா உங்களை சந்திப்பெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைக்கு நம்ம எதற்காக ஆயத்தப்பட போறோம் அப்படின்னா நன்றி உணர்வுள்ளவர்களா இருக்க நம்ம ஆயத்தப்பட போறோம். ஏன் அப்படின்னா ஆண்டவருக்கு நம்ம ஒரு சில நேரம் பார்த்தோம் அப்படின்னா மனிதர்களுக்கு சின்ன சின்ன உதவி செஞ்சோம் அப்படின்னா நம்ம எப்பயுமே நன்றி உள்ளவர்களா இருப்போம். இல்லை அப்படின்னா ஏன்னா நேருக்கு நேர் நம்ம அவங்கள மூஞ்சில பாக்குறோம். சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் அவங்களுக்கு எப்பயுமே நம்ம அந்த நன்றி உணர்வோட தான் இருப்போம். ஆனா ஆண்டவருக்கு காரியம் வரும்போது ஆண்டவர் எனக்கு பெருசா மிராக்கள் பண்ணா மட்டும்தான் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். அப்படியே ஒரு சில பேருக்குலாம் அவ்வளவு பெரிய மிராக்கள் பண்ணாலுமே நன்றி சொல்றது இல்லை. ஆண்டவருக்கு எப்பயுமே நன்றி உணர்வோடு இருக்க நம்ம இன்னைக்கு ஆயத்தப்பட போறோம். இந்த 2026 வருடத்துல ஆண்டவர் உங்களுக்கு சின்ன காரியம் செஞ்சாலும் சரி, பெரிய காரியம், பெரிய அற்புதங்கள் ஆண்டவர் செஞ்சாலும் எப்பயுமே தேவனுக்கு நன்றி உணர்வோடு நம்ம இருக்க நம்ம பழக போறோம். நம்ம எதுக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்லலாம் அப்படின்னா, நம்ம இன்றும் உயிரோடு இருக்கிறதுக்காக நம்ம நன்றி சொல்லலாம் ஆண்டவருக்கு. டெய்லியும் இதெல்லாம் நம்ம இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் நம்மளை பாதுகாப்பாய் வைத்திருக்காக, நம்மளுக்காக நம்ம குடும்பத்தை பாதுகாப்பா வைத்திருக்காக ஆண்டுக்கு நம்ம நன்றி சொல்லலாம். இன்றைக்கும் நம்மளை சுக பலன் ஆரோக்கியம் தந்து நல்லா ஹெல்த்தியா வைத்திருக்காக நம்ம நன்றி சொல்லலாம். இன்றைக்கும் நம்மளை ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்துல நம்மளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். யாருக்கும் நம்ம ஒரு நாளும் ஏதோ ஒரு விஷயத்துல நான் உதவிட்டு இருக்கேன், யூஸ்ஃபுல்லா நான் இருக்கேன், பிறருக்குனாலும் சரி எனக்கேனாலும் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்குனாலும் நான் யூஸ்ஃபுல்லா வச்சிருக்காரு ஆண்டவர். அதற்காக நம்ம ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லலாம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-5 நம்ம வாசித்து பாருங்க. நீங்க ஆண்டவர் நிறைய கேட்டகரி சொல்றாரு. இந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் விட்டு நீங்க விலகணும்னு. அதுல 2ஆம் வசனத்துலதான் சொல்லியிருக்கு, நன்றி அறியாதவர்களாயும். அப்படின்னா என்னன்னா நன்றி உணர்வு இல்லாதவர்களா இருக்கிறவங்க கூட நீங்க விட்டு விலகுங்கள் ஆண்டவர் சொல்றாரு. சோ அப்பனா ஆண்டவர் எந்த அளவுக்கு அந்த நன்றி உணர்வு உள்ளவர்களை ஆண்டவர் வாஞ்சிக்கிறாருன்னு. ஏசு உங்களுக்கு சின்ன அற்புதம் செஞ்சாலும் சரி, பெரிய அற்புதம் செஞ்சாலும், சபை நடுவுலனாலும் சரி, பாக்குற எல்லாருனாலும் இல்லாட்டினா மித்தவங்க சொல்லாட்டாலும் ஆண்டவருக்காச்சும் ஏசப்பா நீ எந்த அளவுக்கு எனக்கு தந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்காச்சும் நம்ம கிரேட்ஃபுல்லா இருக்கணும். ஆண்டவர்கிட்டயாச்சும் நம்ம நன்றி உணர்வோட நம்ம இருக்க ஆயத்தப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.